நிறங்கள் 3 அதர்வா, சரத்குமாரு, ரகுமானு நடிச்சு நம்ம கார்த்திக் நரேன். மாஃபியா, துருவங்கள் 16, மாறன் புகழ் கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்க படம் நிறங்கள் 3. நிறங்கள் 3 நல்லா இருக்குல்ல டைட்டிலு. ஆக்சுவலா ஒரு பிரைமரி கலர்ஸே 3 தான். நான் நினைக்கிறேன். ரெட்டு, ப்ளூ, எல்லோ. இந்த மாரி மனிதர்களையும் 3 விதமா பிரிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை. அதர்வா வந்து சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவரோட ஷார்ட் ஃபிலிமை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் வாழ்க்கையில என்ன ஆச்சு? டைரக்டர் ஆனாரா இல்லையா? அப்படின்றதான் கதை. இந்த படத்துல டைரக்டர் வந்து மனிதர்களை 3 விதமா பிரிச்சிருக்காரு. ஒருத்தர் நல்லவராம், இன்னொருத்தர் கெட்டவராம், இன்னொருத்தர் நல்லது செய்கிற மாதிரி நடிப்பவங்களாம், கெட்டது செய்கிற மாதிரி நடிக்கிறவங்களாம். அந்த மாதிரி இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சேன் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பசங்க வர்றாங்க, அவங்க நல்லவங்க. கெட்டவங்க வந்து சந்தான பாரதி. நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, கெட்டவங்க மாதிரி நடிக்கிறது வந்து ஜான் விஜயும் சரத்குமாரும். இதில் நம்ம ஹீரோ எந்த இதுன்னு தெரில. ஆனால் இந்த ஹீரோ வாழ்க்கையில் 3 பேர் வராங்க. இவங்க 3 பேர் தான் வச்சு டேரக்டர் பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தில் கனெக்ட் ஆகாத விஷயம் என்னன்னா, இது வந்து இந்த படம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் படம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கண்டென்ட் வந்து ஒரு மணி நேரம் தாங்கும். அது அப்படியே படமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஜவ்வா இழுத்துருக்காரு. போர் அடிக்குது பார்க்கும்போது. படத்தில் வர கேரக்டர்ஸ், அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க. அதர்வா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப எலைட்டு போல இருக்கு. அவங்க பேசுறது, அவங்க ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இன்னுமே டேரக்டர் வந்து யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் 2த்துக்கும் நடுவில் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல நல்லா காட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயுமே பெருசாக எங்கேஜிங்காக இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, அதர்வா, சரத்குமார் அவங்களோட நடிப்பு தான். அதர்வா வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்க ஒரு பையன். அதர்வாவை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் க்ளீனாக நடிக்கிறாரு. ஒரு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் நடிக்க வரல அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சரத்குமார் பற்றிலாம் சொல்லவே தேவையில்ல. சும்மா கெத்தாக கன்னு மாதிரி இருக்கார் போலீஸாக. அவரோட ஆட்டிடியூட்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு கெத்தாக இருப்பாங்கல்ல ஒருத்தர், அந்த ஆட்டிடியூடு செம்மையாக கேரி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக்கெல்லாம் இந்த படத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ப்ளஸ்ஸு இன்னொன்று என்ன காட்டுறாங்கன்னா, டேரக்டருக்கு கஞ்சா அடித்தா தான் இல்லை போதை ஏற்றினா தான் இமேஜினேஷன் வருமா. இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. கஞ்சா, போதை அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும். மனசு வந்து ஒரு சமநிலையில் இருக்காது. சில பேர் சொல்கிறாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போனால் தான் ரொம்ப ரியலான கதை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரில. அவங்கள இழந்துடக்கூடாது கதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேலன்ஸாக இருந்தால் எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு சுமாரான தியேட்டர் வாட்சுங்க. பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரு உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 2 ஸ்டார்.